எழில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கட்டுக்கடங்காமல் தீப்பற்றி எரிந்து வருகிறது. தீயணைப்பு வீரர்கள் தீவிரம் காட்டி வர்றாங்க தீயை கட்டுப்படுத்தும் பணிகள்ல. அங்க நிலவரம் என்னவா இருக்கு? பிரியா, அதாவது சென்னை மணலிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு 52 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் அதில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டு ஜோலார்பேட்டைக்கு சென்ற போது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தீ மளமளவென்று பரவி அருகில் இருக்கக்கூடிய மற்ற பெட்டிகளுக்கும் பரவியது. தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தும் கூட அவர்கள் உள்ளே சென்று தீயை அணைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இந்த தீ அதிக அளவு கொழுந்துவிட்டு எரிந்து கரும்புகை விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை இருந்தது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட்டனர். அவர்களை பாதுகாப்பாக இருக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக இந்த தீ அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முதல் பெட்டியில் ஏற்பட்ட தீ தற்போது வரை 7 பெட்டிகளுக்கு கடந்து தீ பயங்கரமாக எரிந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு துறையினர் தற்போது ரசாயன நுரை கொண்டு அந்த தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் நிகழ்விடத்திற்கு திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப், திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோரும் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல ரயில்வே துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் முதற்கட்ட தகவலாக இந்த ரயில் சென்ற போது இந்த சரக்கு ரயில் தடம் புரண்டதினாலே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அதற்கான மற்ற பெட்டிகள், அதாவது முன்னே இருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்திலிருந்து சரிந்த அந்த பெட்டிகளை அகற்றும் பணியும், அதே போல தீ விபத்து ஏற்பட்டு 7 பெட்டிகளை கடந்து சென்றக்கூடிய சூழலில் மீதமுள்ள அந்த 52 பெட்டிகளில் மீதமுள்ளவற்றை அப்புறப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தீ கொழுந்து விட்டு எறிவதால் அதில் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போதைய செய்திப்படி அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்பு துறை, அதாவது தீயணைப்பு துறையினர் உள்ளே சென்று அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக தீயணைப்புக்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையிலிருந்து வாகனங்கள் வரவேற்கப்பட்டிருந்தாலும் சரி, அதே போல ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனாலும் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சிரமத்தை கருத்தில் கொண்டு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு துறையினர் 2 வாகனங்களில் தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இங்க அருகில் இருக்கக்கூடியவர்கள், அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டாலோ, அதாவது சுவாச கோளாறு ஏதாவது ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் அரசு மருத்துவமனையும் அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் அவர்களை எடுத்து செல்ல. நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க எழில். நம்ம தொடர்ந்து பேசலாம்.